This sermon, My Redeemer Liveth, was delivered on Sunday morning, April 10th, 1955, at the Brenham Tabernacle, Jeffersonville, Indiana, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பென்னம் அவர்களால் 1955 வருடம் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி ஞாயிறு காலையில் அமெரிக்கா இண்டியானா ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரன்ஹாம் ஜெப கூடாரத்தில் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். Job, when he died, after being an old man, God blessed him in the life. I tell you, watch any persons you want to. Listen to this, you tabernacle folks, and you visitors. யோபு மரித்தபோது வயது சென்றவனாயிருந்தான். தேவன் அவனை ஜீவியத்தில் ஆசீர்வதித்தார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த நபரை வேண்டுமானாலும் கவனித்து பாருங்கள். ஜெப கூடாரத்தை சேர்ந்த நீங்கள் எங்களை சந்திக்க வந்திருக்கும் உங்களையும் தான் இதற்கு செவி கொடுங்கள். Whatever life you live, that's whatever life you reap. You just as you sow, you reap. நீங்கள் எந்த விதமான ஜீவியம் ஜீவிக்கிறீர்களோ அந்த விதமான ஜீவியத்தை தான் நீங்கள் அறுப்பீர்கள். நீங்கள் விதைக்கிறதையே அறுப்பீர்கள். I was 46 years old the other day. God has let me live long enough to see that you can't do wrong and get by. அன்றொரு நாள் எனக்கு 46 வயதாக இருந்தது. நீங்கள் தவறானதை செய்து அப்படியே தொடர்ந்து போக முடியாது என்பதை நான் காணும்படியாய் தேவன் எனக்கு போதுமான நீண்ட காலம் நான் ஜீவிக்கும்படி தேவன் அனுமதித்தார். You've got to do the right thing because Christ has risen from the dead and his eyes is upon the church and he watches it and guides it. நீங்கள் சரியான காரியத்தை செய்தாக வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்து அவருடைய கண்கள் சபையின் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவர் அதை கவனித்து அதை வழிநடத்துகிறார். Don't never go against the feelings of the Holy Spirit when he tells you to do something. No matter what the world says, you do what he says do. பரிசுத்த ஆவியானவர் ஏதாவது காரியத்தை செய்யும்படி உங்களிடத்தில் கூறினால் அவருடைய உணர்வுகளுக்கு எதிராக நீங்கள் ஒருபோதும் போகாதீர்கள். உலகம் என்ன கூறினாலும் கவலை இல்லை, அவர் செய்யும்படி சொன்னதையே நீங்கள் செய்யுங்கள். He'll always vindicate the truth and keep the truth straightened out. அவர் எப்பொழுதுமே சத்தியத்தை ரூபகாரப்படுத்தி சத்தியம் நேராக்கப்பட்டிருப்பதை காத்துக்கொள்வார். Now, when this great prophet of the Lord Job, when he died and was buried, just a little exclamation now of what I want to bring the little service to the close now so we can hurry home, get back again for the great healing service. இந்த கர்த்தருடைய மகத்தான தீர்க்கதரிசியாகிய யோபு மரித்தபோது அடக்கம் பண்ணப்பட்டான். இப்பொழுது ஒரு சிறிய ஆச்சரியம் என்னவென்றால், நான் இந்த ஆராதனையை இப்பொழுது முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். அதனால் நாம் துரிதமாக நம்முடைய வீட்டிற்கு போய் அந்த மகத்தான சுகமளிக்கும் ஆராதனைக்கு திரும்பி வர முடியும். I'm not a fanatic, you know I'm not. If I am, I don't know it. But I just feel something way down in me pushing and pressing. I just believe that we're facing something great this morning. Amen. For the glory of God. நான் ஒரு மதவெறியன் அல்ல. உங்களுக்கு தெரியும் நான் அப்படி அல்ல என்று. அல்லது நான் அந்த விதமாய் இருந்தால் அது எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய ஆழத்துக்குள்ளாக ஏதோ காரியம் என்னை தள்ளிக்கொண்டும் அடித்துக்கொண்டும் இருக்கிறதை நான் உணர்கிறேன். இன்று காலையில் நாம் ஏதோ மகத்தான காரியத்தை தேவனுடைய மகிமைக்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். I tell you, I wouldn't, oh my, to know this great thing that Christ lives today. என்னால் முடியாது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓ என்னே, கிறிஸ்து இன்றைக்கு ஜீவிக்கிறார். இந்த மகத்தான காரியத்தை அறிவதே ஆகும். For all the world around, everywhere, and every religion, everything there is, no matter what the whole group would turn it down, still to me he lives. Amen. He lives. உலகமெங்கிலும் எல்லா இடத்திலும் எல்லா மதத்திலும் அங்கே இருக்கின்ற எல்லா காரியத்திலேயும் என்னவாக இருந்தாலும் சரி, முழு கூட்டமும் அதை நிராகரித்து விட்டு இருந்தாலும் சரி, இன்னமும் எனக்கு அவர் ஜீவிக்கிறார். அவர் ஜீவிக்கிறார். And we'll see if people got let down that believe that. அதை விசுவாசிக்கிற ஜனங்கள் கைவிடப்பட்டார்களா என்று நாம் அப்பொழுது பார்ப்போம்.
Job, when he died, he was buried in a field there, and his grave was kept. யோபு அவன் மரணம் அடைந்த போது அங்கே இருந்த ஒரு வயல்வெளியிலே அவனை அடக்கம் செய்தனர். அவனுடைய கல்லறை பாதுகாக்கப்பட்டது. And then when along came the prophets of old, Abraham, the sweethearts of the Bible, Abraham and Sarah. பின்னர் தொடர்ந்து பண்டைய தீர்க்கதரிசிகள் வந்தார்கள். ஆபிரகாம், வேதாகமத்தின் இனிய இருதயங்களான ஆபிரகாமும் சாராளும். When Sarah died, Abraham purchased a piece of ground right near where Job was buried. And buried Sarah. He said, I'm a joint heir with you over yonder. Oh, I like that. Joint heirs. சாராள் மரித்தபோது யோபு அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துக்கு அருகாமையில் ஒரு சிறிய நிலத்தை ஆபிரகாம் கிரயத்துக்கு வாங்கி சாராளை அடக்கம் செய்தான். நான் அக்கரையில் உன்னோடு கூட உடன் சுதந்திரவாளி என்று அவன் கூறினான். ஓ, என்ன உடன் சுதந்திரர், எனக்கு அதை பிடிக்கும். That's the way today some of them say, well, Brother Branham, you mean that you leave the Baptist church, you do this, that, the other? I'm a joint heir with these holy rollers. I want to be with them. அந்த விதமாக இன்றைக்கு சிலர், அவர்களில் சிலர், நல்லது சகோதரன் பிரண்ணாம், பாப்டிஸ்ட் சபையை நீர் விட்டு விடுவீர் என்றால் நீர் கூறுகிறீர், நீர் இதை அதை அல்லது மற்றதை செய்வீரா என்கிறார்கள். நான் இந்த பரிசுத்த உருளைகளோடு உடன் சுதந்திரனாயிருக்கிறேன். நான் அவர்களோடு இருக்க விரும்புகிறேன். Whereas Ruth said of old, where you, your people's my people, your God's my God, where you die, I'll die, where you're buried, I'll be buried. பண்டைய கால ரூத் கூறினது போன்று, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனமாயிருக்கிறார்கள், உம்முடைய தேவன் என்னுடைய தேவனாயிருக்கிறார். நீர் எங்கே மறுக்கிறீரோ அங்கே நானும் மறுப்பேன், உம்மை எங்கே அடக்கம் பண்ணுவார்களோ அங்கே நானும் அடக்கம் பண்ணுவேன் என்றார். I want to die to self so greatly until I'm a new person in Christ Jesus. நான் அவ்வளவாக என் சுயத்துக்கு மரிக்க விரும்புகிறேன், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நான் ஒரு புதிய நபராக ஆகும் வரைக்குமாக. So they buried Job, and Abraham buried Sarah right near his place. Something in them, that instinct. ஆக அவர்கள் யோபுவை அடக்கம் செய்தனர். ஆபிரகாம் சாராளை அந்த இடத்திற்கு அருகாமையில் அடக்கம் செய்தான். ஏதோ காரியம் அவர்களுக்குள் இருந்தது, அந்த உள்ளுணர்ச்சி இருந்தது. Well, you say now, is there such a thing, Brother Branham? Now you were going on about different religions. They read it out of a book too. That's right. They read it out of books. நல்லது. இப்பொழுது அப்படிப்பட்டதான ஒரு காரியம் இருக்கிறதா சகோதரன் பிரண்ணாம்? வித்தியாசமான மார்க்கங்களை குறித்து நீங்கள் சொல்லிக் கொண்டே போகிறீர். அதை அவர்களும் கூட ஒரு புத்தகத்தில் இருந்து வாசித்திருக்கிறார்கள் என்று நீங்கள் கூறலாம். அது உண்மை. அதை அவர்கள் புத்தகங்களில் இருந்து வாசித்தார்கள். But this is not reading out of a book. This is the book being made manifest. Amen. This is the word, the seed begin to grow. That's I know. ஆனால் இது ஒரு புத்தகத்திலிருந்து படிப்பது அல்ல, வெளிப்பட செய்யும்படியாய் ஆக்கப்பட்டது இந்த புஸ்தகமாய் இருக்கிறது. இது வார்த்தையாய் இருக்கிறது. வித்தானது வளர துவங்கினது. அதுதான் நான் அறிவேன் என்பதாக இருக்கிறது. If you're just reading a letter, you say, I hope so, I believe so. But when the seed is brought life, then you know so. Amen. 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 Oh, it's a no-so. நீங்கள் வெறுமனை எடுத்து வாசிக்கிறீர்களானால் அப்படியா இருக்கும் என்று நான் நம்புகிறேன், அப்படியா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர்கள். ஆனால் வித்தானது ஜீவனை கொண்டு வந்தால் அப்பொழுது நீங்கள் அப்படியாய் அறிந்திருப்பீர்கள். ஆமென், ஆமென். ஓ, அது ஒரு அப்படியாய் அறிந்திருக்கிறேன் என்பதாக இருக்கிறது. Job said, I know, I hoped it, I believed in it, I made the sacrifices, I done all these things, I hope so. But when the vision come and he saw it, he said, I know it. Amen. Something's happened. யோபு கூறினான், நான் அறிந்திருக்கிறேன் என்று. நான் அதை நம்பினேன், அதில் எனக்கு விசுவாசம் உண்டு. நான் பலிகளை செலுத்தினேன், நான் இந்த எல்லா காரியங்களையும் செய்தேன், அப்படியாய் நான் நம்பினேன் என்று. ஆனால் தரிசனம் வந்த போதோ நான் அதை அறிந்திருக்கிறேன் என்று அவன் கூறினான். ஏதோ காரியம் சம்பவித்தது. You can go to church, you can say all the apostles' creeds, and you can do all these other things that's religious. You can be baptized in any form you want to be baptized. You can do any of these things you want to. நீங்கள் சபைக்கு போகலாம், எல்லா அப்போஸ்தல கோட்பாடுகளையும் நீங்கள் கூறலாம், பயபக்திக்குரியதான மற்றெல்லா காரியங்களையும் நீங்கள் செய்யலாம்.
நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள விரும்புகின்ற விதமாக நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த காரியங்களில் நீங்கள் விரும்புகின்ற எந்த காரியத்தையும் செய்யலாம். But until your soul has been awakened with the resurrection of the Lord Jesus, all the hopes has gone away then, and no soul has come down. I know. Job said, I know that my Redeemer liveth. ஆனால் கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலோடு உங்கள் ஆத்துமா விழித்தெழும் வரைக்குமாய் நம்புகிறேன் என்னும் எல்லா காரியங்களும் அப்பாலே போய் அப்படியாய் அறிந்திருக்கிறேன் என்பதே இறங்கி வந்தது. நான் அறிந்திருக்கிறேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று யோபு கூறினான். Abraham said, I've had the same kind of a vision, for up yonder on the mountain when Christ God met me and give me his redemptive names, the Jehovah Jireh, Jehovah Rapha, and all those, seeing the death, burial, and resurrection. ஆபிரகாம் கூறினான், அதே விதமான ஒரு தரிசனம் எனக்கு முண்டாய் இருந்தது. அங்கே மலையின் உச்சியில் இருந்தபோது கிறிஸ்துவாகிய தேவனை சந்தித்த போது அவருடைய மீட்பின் நாமங்களாக ஏகோவா ஜீரே, ஏகோவா ரப்பா அவைகள் எல்லாவற்றையும் கொடுத்தார். மரணம், அடக்கம் பண்ணுதல், உயிரோடு எழுதலை நான் கண்டேன். Seeing it now, offered it in my own son when I seen little Isaac, the mother of this dead mother here, her boy, when I took him up on the hill, let him pack his own wood up the top of the mountain, Genesis 22. அதை கண்டதினால் என்னுடைய குட்டி ஈசாக்கை நான் கண்டபோது நான் என் சொந்த குமாரனில் செலுத்தினேன். இவனுடைய தாயார் இங்கே மரித்து போன தாய், அவளுடைய குமாரன். நான் அவனை மலையின் மேல் கொண்டு போன போது அவனுக்கான விறகு கட்டைகளை அவனே சுமந்து மலை உச்சிக்கு வரும்படி விட்டேன். ஆதியாகமம் 22. And there I laid him on the altar and was going to take his own life, knowing that I had received him as one from the dead. I believed that he would raise him up again. Amen. And through this great hope that beats in my heart, I know he said that he could raise him up. அங்கே நான் அவனை பலிபீடத்தின் மேல் கிடத்தி அவனுடைய சொந்த ஜீவனை எடுக்கப் போவதா இருந்தேன். மரித்தோல் இருந்து வந்தவனாக நான் அவனை பெற்றுக்கொண்டேன். அறிந்தவனாய் அவனை மீண்டுமா ஜீவனோடு எழுந்திருப்பான் என்று விசுவாசித்தேன். என்னுடைய இருதயத்தில் துடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மகத்தான நம்பிக்கையின் மூலமாக அவரிலே அவனை உயிரோடு எழுப்ப முடியும் என்று அவர் சொன்னார் என்று நான் அறிவேன் என்று கூறினார். See? Amen. It was the foresight of the resurrection. Amen. The same thing Job had. புரிகின்றதா? அது உயிர்த்தெழுதலின் முன்காணுதலாய் இருக்கிறது. இதே காரியத்தை தான் யோபு உடையவனாயிருந்தான். So he said, now I'm a joint heir with Job, so bury me in the same ground. That's right. எனவே அவன், இப்பொழுது நான் யோபோடு உடன் சுதந்திரனாய் இருக்கிறேன், எனவே என்னையும் அதே நிலத்தில் அடக்கம் பண்ணுங்கள் என்று கூறினான். அது உண்மை. So they took him over there, took Sarah over and buried her right near Job. Abraham said, now being that this ground might be sold to someone else, or cause you gave it to me, I don't want you to give it to me, I want to pay for it. Amen. Although you give it to me, I want to pay for it. எனவே அவர்கள் அவனை அங்கே கொண்டு போனார்கள். சாராளை அங்கே கொண்டு போய் அவளை அங்கே சரியாக யோபுவிற்கு அருகாமையில் அடக்கம் செய்தனர். ஆபிரகாம் அவர்களிடத்தில், இந்த நிலத்தை நீங்கள் வேறு யாருக்காவது ஒரு கால் விற்று போடலாம், அல்லது நீர் அதை எனக்கு கொடுத்த காரணத்தினால் நீர் அதை எனக்கு கொடுப்பதை நான் விரும்பவில்லை, அதற்கு நான் கிரயம் கொடுக்க விரும்புகிறேன். நீர் அதை எனக்கு கொடுத்திருந்த போதிலும் நான் அதற்கு கிரயம் கொடுக்க விரும்புகிறேன். That's the way every man that's by grace you are saved, not by works, nothing you can do. ஒவ்வொரு மனிதனும் அந்த விதமாகத்தான், அதாவது கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், கிரியைகளினால் அல்ல. உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. But if you ever get the blessed resurrection in your heart, you want to live the life of a Christian. The whole heart's desire in you is to do that which is right. ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்ட உயிர்த்தெழுதலை நீங்கள் உங்கள் இருதயத்தில் பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை ஜீவிக்க விரும்புவீர்கள். சரியானது எதுவோ அதை செய்வதே உங்களுடைய முழு இருதயத்தின் வாஞ்சையாயிருக்கும். Oh, I just love it. It's not that you're duty bound to do this, not you're duty bound, but there's something in you that makes you want to do it. You want to do it. You don't do it because it's a duty. You do it because of love. ஓ, அதை நான் நேசிக்கிறேன். நீங்கள் இதை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்பதாய் அல்ல, கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்பதாய் அல்ல, ஆனால்
உங்களுக்குள்ளாக ஏதோ காரியம் இருந்து கொண்டு நீங்கள் அதை செய்யும்படியாய் செய்கிறது. நீங்கள் அதை செய்ய விரும்புகிறீர்கள். அது ஒரு கடமையாய் இருக்கிறது என்ற காரணத்தால் நீங்கள் அதை செய்கிறதில்லை. அன்பின் காரணத்தால் நீங்கள் அதை செய்கிறீர்கள். You say, I know I got to get up and get the kiddies ready to go to church this morning. Oh my. See, oh my, you've never touched the resurrection. நீங்கள் சொல்லலாம், எனக்கு தெரியும், நான் எழுந்தாக வேண்டும் என்று காலையில் சபைக்கு போவதற்காக பிள்ளைகளை நான் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஓ என்னே என்று புரிகின்றதா? ஓ என்னே, நீங்கள் உயிர்த்தெழுதலை தொடவே இல்லை. Brother, when the resurrection is coming to your heart, you long to do it. There's something that you just can't keep away from it. Something inside. சகோதரனே, உயிர்த்தெழுதல் உங்களுடைய இருதயத்துக்குள் வந்த பொழுது நீங்கள் அதை செய்ய வாஞ்சிக்கிறீர்கள். நீங்கள் அதை விட்டு விலகி இராதபடிக்கு அங்கு ஏதோ காரியம் இருக்கிறது. ஏதோ காரியம் உள்ளே இருக்கிறது. Job, when he seen this, and Abraham saw it, he buried Sarah near Job, purchased the field, bought it with his money, so it would be assured, put witnesses before it that he was assured he bought this field for a burying place. யோபு அவன் அதை கண்ட பொழுது, ஆபிரகாம் அதை கண்டான். அவன் யோபின் அருகாமையில் சாராளை புதைத்தான், நிலத்தை விலைக்கு வாங்கினான், அவனுடைய பணத்தை கொண்டு வாங்கினான். அதனால் அது நிச்சயிக்கப்பட்டதாக இருக்கும். அடக்கம் பண்ணும் இடமாக அவன் அதை வாங்கினான் என்பது நிச்சயமாய் இருக்கும்படி அவன் அதற்கு முன்பாக சாட்சிகளை வைத்தார். And then Abraham himself, when he died, he was buried with them also in the same field. பின்னர் ஆபிரகாம் தானே அவன் மரித்த போது அவர்களோடு அவனும் கூட அதே நிலத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். Abraham begot Isaac, and when Isaac died, he was buried with Abraham under the same vision, the same thought, the same deep calling to the deep, the same I know my Redeemer liveth, the same thing, the same evidence. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு மரித்த போது அவன் ஆபிரகாமோடு அடக்கம் பண்ணப்பட்டான். அதே தரிசனத்தின் கீழ், அதே கருத்தின் கீழ், அதே ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறதின் கீழ், அதே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்பதன் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டான். அதே காரியம், அதே அத்தாட்சி. And then when Isaac begot Jacob, and Jacob died way down in Egypt, way away from this land. பின்னர் ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். யாக்கோபின் தேசத்தை விட்டு தூர விலகி சென்று எங்கோ எகிப்திலே மரித்தான். And he was a crippled man. He walked different what he used to walk. Because one night he come in contact with an angel of God. And the Lord touched his hip and made him walk different. அவன் நொண்டியா இருந்தான். அவன் வழக்கமாக நடந்து கொண்டிருந்ததற்கு வித்தியாசமாய் நடந்தான். ஏனென்றால் ஒரு இரவு அவன் ஒரு தேவனுடைய தூதனோடு தொடர்பு கொண்டான். கர்த்தர் அவனுடைய இடுப்பை தொட்டு அவனை வித்தியாசமாய் நடக்கும்படி செய்தார். He had an evidence that he had been a hold of God, and God had been a hold of him. And that's the way, when he got that evidence, that old crippled hip that he walked on there, making him walk straight. அவன் தேவனை ஒரே இருகளாக பிடித்துக் கொண்டான் என்பதற்கு அவன் ஒரு அத்தாட்சியை உடையவனாய் இருந்தான். தேவன் அவனை ஒரே இருகளாக பிடித்துக் கொண்டார். அந்த அத்தாட்சியை உடையவனாய் இருந்தபோது அவன் அங்கே அந்த விடமாய் நடந்து கொண்டிருந்த அந்த பழைய பாதிக்கப்பட்ட இடுப்பு அவனை நேராக நடக்கும்படி செய்தது. அதுதான் வழியாக இருந்தது. One side a great boaster, a great, well, what he was really called, he was a deceiver. It was called deceiver. The very word Jacob means deceiver. ஒரு பக்கம் ஒரு மகத்தான பெருமைக்காரன். அவன் உண்மையாகவே எப்படி அழைக்கப்பட்டான் என்றால் அவன் ஒரு வஞ்சிக்கிறவனாக இருந்தான். அது வஞ்சிக்கிறவன் என்று அழைக்கப்பட்டது. யாக்கோபு என்ற வார்த்தைக்கே எத்தன் என்ற அர்த்தம். And when he was on this side a deceiver, a great healthy strong deceiver, on the other side a limping prince that had been with God, touched different, had that blessed hope within him. He walked different, he acted different, he lived different. அவன் இந்த பக்கமாய் இருந்தபோது ஒரு எத்தனாய், ஒரு மகத்தான ஆரோக்கியமான பலசாலியான எத்தனாய் இருந்தான். அடுத்த பக்கத்திலோ தேவனோடு இருந்ததான ஒரு நொண்டியாய் தாங்கி நடக்கிறவனாய் இருந்தான். தொடப்பட்டவனாய், வித்தியாசமானவனாய், அவனுக்குள்ளாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நம்பிக்கையை உடையவனாய் இருந்தான். அவன் வித்தியாசமாய் நடந்தான், அவன் வித்தியாசமாய் செயல்பட்டான், அவன் வித்தியாசமாய் ஜீவித்தான். And when he was getting ready to die way down in Egypt, think of it now, with that inspiration before the resurrection, give to him in a measure before the resurrection. எங்கேயோ எகிப்திலே அவன் மரிப்பதற்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தான். அதை இப்பொழுது சிந்தித்து பாருங்கள்.
அந்த உள்ளுணர்வு உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக அதுவும் ஒரு குறிப்பிட்ட அளவில் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக கொடுக்கப்பட்டிருந்தது. He said, I know something's going to happen up here in Egypt, not in Egypt, but up in the promised land one of these days. அவன் அங்கே எகிப்திலே ஏதோ காரியம் நடக்க போகின்றது, எகிப்தில் அல்ல, ஆனால் அங்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே இந்நாட்களில் ஒன்றில் சம்பவிக்க போகின்றது. So upon the very place that this inspiration come here, my boy Joseph, which was a prophet. எனவே அந்த குறிப்பிட்ட ஸ்தலத்தின் மேல் உள்ளுணர்வு உண்டாகி, என் மகன் யோசேப்பே இங்கே வா என்றான். அவன் ஒரு தீர்க்கதரிசியாயிருந்தான். He said, come here and lay your hand on this rascal, the place where I have been, and swear to me by the God of heaven that you'll not bury me down here. Swear that you won't bury me here. இங்கே வந்து உன்னுடைய கரத்தை நான் போராடின பாகத்தின் மேல் வைத்து என்னை இங்கே அடக்கம் பண்ண மாட்டேன் என்று பரலோகத்தின் தேவனில் ஆணையிட்டு கொடு. என்னை இங்கே அடக்கம் பண்ண மாட்டேன் என்று ஆணையிட்டு கொடு என்று அவன் கூறினான். For he knew it was essential that he was gathered with them people. ஏனென்றால் அவனுடைய ஜனத்தோடு அவன் சேர்க்கப்படுவது என்பது அவ்வளவு தவிர்க்க முடியாதது என்று அவன் அறிந்திருந்தான். That's the reason today we want to sing as we put our hand upon the old rugged cross. I'll take the way with the Lord's despise you, though it be criticized, though it be made fun of, though I may be a great popular guy here. அந்த காரணத்தினால் தான் இன்றைக்கு நாம் அது குறை கூறப்பட்டாலும் அது பரிகாசம் பண்ணப்பட்டாலும் நான் ஒரு மகத்தான புகழ் பெற்ற நபராக இங்கே இருந்தாலும் சரி, தேவனுடைய நிந்திக்கப்பட்ட சிலருடைய படியையே நான் எடுத்துக்கொள்வேன் என்னும் பாடலை நாம் அந்த கரடு முரடான சிலுவையின் மேல் கருத்து வைக்கும் போது பாட விரும்புகிறோம். Like that one day, as was a little old boy running around town here, and it was kind of popular among the so forth, the young folks. But I seen something one day that come down in here, and I took the place of the limping side on the other side. அதே போன்று ஒரு நாள் அப்பொழுது இருந்தது போன்று ஒரு சிறு பண்டைய பயனான ஒருவன் பட்டணத்தை சுற்றி ஓடினான். வாலிபர்கள் மத்தியில் ஒரு விதமாக புகழ்பெற்றவனாயிருந்தான். ஆனால் ஒரு நாள் ஏதோ காரியத்தை இங்கே வர நான் கண்டேன். நான் அந்த பக்கத்தில் அந்த தாங்கி நடக்கும் பக்கத்தை எடுத்துக்கொண்டேன் என்றான். Aren't you glad this morning you took your position over there, for there was something in you? நீங்கள் அங்கே உங்கள் தாரத்தை எடுத்துக்கொண்டது நிமித்தமாக நீங்கள் சந்தோஷமாய் இல்லையா? ஏனென்றால் உங்களுக்குள்ளாக அங்கு ஏதோ காரியம் இருக்கிறது. A young lady, when I was just a boy preacher over here at a place I was preaching, I take her to church one night. She said, Billy, after the church, can we go to the show? I said, I don't go to shows. நான் ஒரு வாலிப பிரசங்கியா இருந்தபோது எங்கேயோ ஒரு இடத்தில் நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். நான் வாலிப அம்மாளை ஒரு நாள் சபைக்கு அழைத்து சென்றேன். அவள் என்னிடத்தில் சபை முடிந்த பிறகு பில் நாம் படத்திற்கு போகலாமா என்றாள். அதற்கு நான் படங்களுக்கு போவதில்லை என்றேன். She said, well, could we have an appointment or date to go out to some dance that was going to have, and the girl was a Sunday school teacher. அவள் அதற்கு நடக்க இருக்கின்ற ஒரு நடனத்திற்கு ஒரு நாளை அல்லது தேதியை நாம் முன்கூட்டியே ஏற்பாடு செய்யலாமா என்றால் அந்த பெண் ஒரு ஞாயிறு பள்ளி ஆசிரியை. And I said, well, I know her brother was a minister. He don't live very far from right here. And he said, can we go to a dance? I said, I don't dance. நான் கூடாது என்றேன். அவளுடைய சகோதரன் ஊழியக்காரனாய் இருந்தான். அவன் அதிக தூரத்தில் அல்ல, சமீபத்தில் குடியிருந்தான். அவள் நாம் ஒரு நடனத்திற்கு போவோமோ என்றால் நான் நடனம் ஆடுவதில்லை என்று கூறினேன். She said, you don't say, where do you ever have any fun? I said, come down to the church, I'll show you. Amen. அதற்கு அவள், உமக்கு நடனம் ஆட தெரியாதா? நீர் எங்கே போய் உல்லாசமாக இருப்பீர் என்றாள். சபைக்கு வா, நான் உனக்கு காண்பிக்கிறேன் என்று கூறினேன். ஆமென். I tell you, brother, when I feel that resurrecting, transforming power of the Lord Jesus Christ circling through a human body that gives that perfect assurance, there's more joy in that in 5 minutes than there is in all the worldly pleasure that could be given. That resurrected power. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சகோதரர்களே,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உயிர்த்தெழும் மறுரூபமாகும் வல்லமை ஒரு மனுஷீக சரீரத்தின் ஊடாக சுற்றி கொண்டிருக்கிறதை நான் உணரும் போது எல்லா உலக பிரகார சந்தோஷங்கள் கொடுக்கக்கூடியதை காட்டிலும் அதிகமானதை 5 நிமிஷங்களில் கொடுக்கிறது என்ற அந்த பரிபூரண நம்பிக்கை எனக்கு அது கொடுக்கிறது. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை. Well, that night sinners came to the altar. She was sitting back there crying too. I said, now look, sis, you see where my joy is? அந்த இரவு பாவிகள் பீடத்தண்டை வந்தனர். அவள் அங்கே பின்னால் உட்கார்ந்து அழுது கொண்டும் கூட இருந்தாள். நான் சொன்னேன், சகோதரியே, இப்பொழுது பாரும் என் சந்தோஷம் எங்கே இருக்கிறது என்று. I said, I'm happier right now than all the things that you could give in the world and all of its power would never take the place of this. See souls coming, there's something in it. உலகத்தில் நீ கொடுக்கக்கூடிய எல்லா காரியங்களை காட்டிலும் நான் அதிக சந்தோஷமாய் இருக்கிறேன். உலகமும் அதன் எல்லா வல்லமையும் இதனுடைய ஸ்தானத்தை ஒருபோதும் எடுக்கவே முடியாது என்றேன். ஆத்துமாக்கள் வருகின்றது பாருங்கள், அங்கே உள்ளே ஏதோ காரியம் இருக்கின்றது. They say, oh, what is it? That's none of your business. Oh, yes, it is too. அது என்ன? அது உன்னுடைய காரியம் அல்ல எனலாம். ஓ ஆம், அதிலும் கூட இருக்கிறது. It's the business of every man and woman that's born of the Spirit of God to see Christians coming to the kingdom. It's your duty, it's your business, and what a joy it is when it's all happening over. You see what a peace. கிறிஸ்தவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக வரும்படி செய்வது தேவனுடைய ஆவியினால் பிறந்த ஒவ்வொரு ஆண் பெண்ணுடைய வேலையாக இருக்கிறது. அது உன்னுடைய கடமையாக இருக்கிறது, அது உன்னுடைய வேலையாக இருக்கிறது. அதையெல்லாம் சம்பவிக்கும் போது என்ன ஒரு சந்தோஷமாய் அது இருக்கிறது, என்ன ஒரு சமாதானம் என்று நீங்கள் பாருங்கள். Yes, Jacob said, now put your hand over here and swear that you'll not bury me here. So they took him and buried him up there with the rest of them. இப்பொழுது உன்னுடைய கரத்தை இங்கே வைத்து என்னை இங்கே அடக்கம் பண்ண மாட்டாய் என்று ஆணையிட்டு கொடு என்று யாக்கோபு கூறினான். எனவே அவர்கள் அவனை அங்கே கொண்டு போய் மற்றவர்களோடு அடக்கம் செய்தார்கள். And then Joseph, he kind of come from Jacob to Joseph. அதன் பின்பு யோசேப்பு, அது ஒரு விதமாக யாக்கோபிலிருந்து யோசேப்புக்கு வந்து. And when Joseph died down there in Egypt, he said, now look, don't you bury me here, because I know someday we're going to leave here. யோசேப்பு எகிப்திலே மரித்த போது அவன் அவர்களிடத்தில், இப்பொழுது இங்கே பாருங்கள், நீங்கள் என்னை இங்கே அடக்கம் செய்யாதேயுங்கள், ஏனென்றால் எனக்கு தெரியும் என்றோ ஒரு நாள் இந்த இடத்தை விட்டு நாம் போக போகிறோம். So you just leave my bones on the outside of the ground. Oh my. I want to give every testimony I can that I believe in it. That's right. So after I'm dead, just leave my bones there for a testimony. எனவே நீங்கள் என்னுடைய எலும்புகளை பூமிக்கு வெளியே வையுங்கள். ஓ என்னே, எனக்கு அதில் விசுவாசம் உண்டு என்பதற்காக என்னால் முடிந்த எல்லா சாட்சியையும் நான் கூற விரும்புகிறேன். அது உண்மை. நான் மரித்து போன பின்னர் என்னுடைய எலும்புகளை அங்கே ஒரு சாட்சியாக வையுங்கள் என்று கூறினான். See, what is it? He could said so much as Job, I know my Redeemer. For he'd seen the whole thing dramatized. He'd seen like Job. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று யோபு கூறினது போன்று அவன் கூறியிருக்கலாம். ஏனென்றால் அந்த முழு காரியமும் நாடகம் போன்று நடிக்கப்பட்டது. அவன் கண்டான், யோபை போன்று அவன் கண்டான். Job saw it in a vision. Abraham saw it by Isaac. And Isaac and Jacob and so forth. And Jacob had saw it by the Rassam. யோபு அதை ஒரு தரிசனத்தில் கண்டான். ஆபிரகாம் அதை ஈசாக்கில் கண்டான். ஈசாக்கு யாக்கோபில் கண்டான். யாக்கோபு அதை போராட்டத்தில் கண்டான். Now Joseph saw it by his own life. He seen that he was born a peculiar boy. That he was a seer. There was something about him, he could see visions. He couldn't understand it. இப்பொழுது யோசேப்பு அதை அவனுடைய ஜீவியத்தில் கண்டான். அவன் ஒரு வினோதமான பையனாய், அதாவது அவன் ஒரு ஞானதிஷ்டிக்கார பையனாய் பிறந்ததை அவன் கண்டான். அவனை குறித்து அங்கே ஏதோ காரியம் இருந்தது. அவனால் தரிசனங்கள் காண முடிந்தது. அவனால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. He even went and told his mother and father when they tried to correct him. When he seen the sheaves all bowing to his. He couldn't understand it. அவன் அப்படியே போய் அதை அவனுடைய தாயும் தகப்பனிடத்தில் கூறினான். அந்த கதிர்கள் முதலானவைகள் அவனை வணங்கினதை அவன் கண்டு கூறின போது அவர்கள் அவனை திருத்த முயற்சித்தனர். அவனால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. But then next thing he found out that he was betrayed by his brethren. He said, what am I portraying here?
What is this foreknowledge that I'm receiving? He watched his own life. ஆனால் அதற்கு பின் அடுத்த காரியம் அவனுடைய சகோதரரால் காட்டிக் கொடுக்கப்பட்டான் என்பதை அவன் கண்டறிந்தான். நான் இங்கே எதை எடுத்து காட்டுகிறேன், இங்கே நான் பெற்றுக்கொள்ளும் முன்னறிவு என்ன என்று கூறினான். அவனுடைய சொந்த ஜீவியத்தை அவன் கவனித்தான். And any man can watch your own life and about tell what you are. If you need to check up on yourself, whether you really a Christian or not. எந்த மனிதனும் அவனுடைய சொந்த ஜீவியத்தையும் காரியங்களையும் கவனித்து நீ யார் என்பதை கூற முடியும். நீங்கள் உங்களையே சோதித்து பார்த்து நீங்கள் உண்மையிலேயே ஒரு கிறிஸ்தவனா அல்லது இல்லையா என்று பாருங்கள். Watch the things you do and what you say and your associates and so forth. You'll find out whether you really got anything there or not. நீங்கள் செய்யும் காரியங்களை, நீங்கள் கூறும் காரியங்களை, உங்களுடைய கூட்டாளிகள் முதலானவர்களை கவனித்து பாருங்கள். நீங்கள் உண்மையாகவே ஏதாவது காரியத்தை அங்கே உடையவர்களாக இருக்கிறீர்களா அல்லது இல்லையா என்பதை நீங்கள் கண்டறிவீர்கள். He's seen his life as they begin to move. And the next thing you know, they found that he was thrown into a hole, deceived by his brethren, supposing to be killed, and thrown into a hole, and was taken up again. அது அப்படியே தொடர்ந்து போக அவனுடைய ஜீவியத்தை அவன் கண்டான். உங்களுக்கு தெரியும் அடுத்த காரியம், அவன் ஒரு குடிக்குள்ளாக போடப்பட்டிருந்ததை அவர்கள் கண்டார்கள். அவனுடைய சகோதரரால் ஏமாற்றப்பட்டு கொன்று போட்டதற்கு ஒப்பனையாய் அவனை ஒரு குழிக்குள்ளாக போட்டு பின்னர் மீண்டுமாய் உயரே எடுக்கப்பட்டான். Joseph foresaw that. He saw himself in the prison. He saw himself in the dungeon. He saw God was with him. Whatever he did, he was a prince of prosperity. யோசேப்பு அதை முன்பதாகவே கண்டான். அவன் தன்னை சிறையில் இருக்க கண்டான். அவன் தன்னை இருட்டறையில் இருக்க கண்டான். அப்படி இருந்தும் அவன் செய்த எல்லாவற்றிலும் தேவன் அவனோடு இருப்பதை அவன் கண்டான். அவன் செழிப்பின் குமாரனாயிருந்தான். The world prospered. Everywhere Joseph was, there was prosperity. Amen. For he was the prince of prosperity. And him foreshadowing Christ, wherever Christ is, there's prosperity. Amen. உலகம் செழித்தது. யோசேப்பு இருந்த இடங்களில் எல்லாம் அங்கே செழுமை இருந்தது. ஏனென்றால் அவன் செழிப்பின் குமாரனாயிருந்தான். அவன் கிறிஸ்துவுக்கு முன்னிழலாயிருந்தான். கிறிஸ்து எங்கெல்லாம் இருக்கின்றாரோ அங்கே செழிப்பு இருக்கின்றது. And when Christ returns to the earth, all the curse of the earth will be taken away some of these days. கிறிஸ்து பூமிக்கு திரும்பி வரும்பொழுது இந்நாட்களில் ஒன்றில் பூமியின் சாபங்கள் எல்லாம் எடுத்து போடப்படும். The old desert shall blossom as a rose, and the rough places will be made smooth, and she'll bring forth in the abundance. Amen. For he's the prince of prosperity, wherever he is. Hallelujah. Amen. The prince of prosperity. பழைய வனாந்திரமானது ஒரு ரோஜாவை போன்று பூ பூக்கும். கடினமான ஸ்தலங்கள் எல்லாம் மிருதுவாக்கப்படும். அவன் மிகுதியாய் கொண்டு வருவாள். ஏனென்றால் அவர் என்னவாய் இருந்தாலும் அவர் செழிப்பின் ராஜகுமாரனாய் இருக்கிறார். அல்லேலூயா, செழிப்பின் ராஜகுமாரன். How we could dwell on this for about an hour right now. But the hurry now, we got to hurry. இந்த காரியத்திலேயே நாம் இப்பொழுதே எப்படியாய் ஒரு மணி நேரம் தரித்திருக்கலாம். ஆனால் இப்பொழுதோ துரிதப்பட வேண்டியதாய் இருக்கிறது. நாம் துரிதப்பட்டாக வேண்டும். Now look at Joseph seeing it. Then when he knowed everything that he did, he seen his brothers that betrayed him finally come to him, not knowing who he was, and bow before him reverently. இப்பொழுது யோசேப்பை நோக்கி பாருங்கள். அவன் செய்த எல்லா காரியத்தையும் அவன் அறிந்தவனாய் அப்பொழுது அதை அவன் காண்கிறான். அவனை மறுதலித்த அவனுடைய அந்த சகோதரர்கள் அவன் யாரென்று அறியாதவர்களாய் முடிவிலே அவனிடத்தில் வந்து அவன் முன் பயபக்தியாய் தலைவணங்கி நிற்கிறதை அவன் காண்கிறான். Those who had crucified him as it was, showed him in the ground. Those who had sold him to the Egyptians, all those who mistreated him stood before him. அவரை சிலுவையில் அறைந்தவர்களை, அது இருந்தது போன்று அவனை குடிக்குள்ளாக போட்டவர்கள், அவனை எகிப்திடத்தில் விற்று போட்டவர்கள், அவனை தகராய் நடத்தினவர்கள் அவனுக்கு முன்பாக நின்றனர். Him the great prince, and they trembled and they said, "Oh, that trembled because said we have slain our brother," and all about that and how that it was to be in a foreshadow. அந்த மகத்தான ராஜகுமாரனுக்கு முன்பாக அவர்கள் நடுநடுங்கினர். அவர்கள் நடுங்கின காரணத்தினால் எங்களுடைய சகோதரனை நாங்கள் கொன்று போட்டோம் என்றனர். அதை குறித்த எல்லாவற்றையும் எப்படியாய் அது ஒரு முன்னிழலாய் இருக்க வேண்டியதாய் இருந்தது. Joseph, he knew that that would be the conditions of the world at the coming of the Lord Jesus. So he made mention of his bones. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது நிலைமைகள் அந்த விதமாக இருக்கும் என்று யோசேப்பு அறிந்திருந்தான்.
எனவே அவனுடைய எலும்புகளை குறித்து குறிப்பிட்டார். He said, don't bury me here, but I want to leave every testimony I can that I believe that someday there will be a resurrection up out of where those who's had that same inspiration has gone on. அவன், என்னை இங்கே அடக்கம் பண்ண வேண்டாம், ஆனால் அதே ஆவியின் உணர்வை கொண்டவர்கள் எங்கே போய் இருக்கிறார்களோ அங்கே ஒரு உயிர்த்தெழுதல் என்ற ஒரு நாள் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்பதற்கு என்னால் முடிந்த எல்லா சாட்சியையும் நான் விட்டு போக விரும்புகிறேன் என்று கூறினார். And so could the church say this morning, though fanatically as we are called, though because we believe in the power of the resurrection, though we believe in divine healing and all the supernatural signs that Christ promised, we have to take the side of the illiterate or the fanatic and so forth. இன்று காலையில் சபை அந்த விதமாக கூற முடியும். மத வெறியர் என்று நம்மை அழைக்கின்ற விதமாக இருந்தாலும், உயிர்த்தெழுதலின் வல்லமையில் நாம் விசுவாசம் வைக்கின்ற காரணமாயிருந்தாலும், தெய்வீக சுகத்திலும் கிறிஸ்து வாக்களித்த எல்லா இயற்கைக்கு மேம்பட்ட அடையாளங்களிலும் நாம் விசுவாசம் வைக்கின்றவர்களாய் இருந்தாலும், நாம் படிப்பறியாதவர்கள் அல்லது மதவெறியர்கள் முதலானவற்றின் சார்பை எடுத்துக்கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம். No makes any difference what we have to take, as long as we know our Redeemer lives and has brought forth the evidence in our heart that He lives and reigns. நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிந்தும் அதன் அத்தாட்சியை நம்முடைய இருதயத்தில் கொண்டு வந்து அவர் ஜீவிக்கிறார், ஆளுகை செய்கிறார் என்பதை அறிந்திருக்கிற மட்டில் நாம் என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணாது.